சூடான சாப்பாடு போட்டுட்டுங்க நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க இந்த சொரக்காய் பச்சடி இது போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நெய் குளிர்காலன்றதால நெய் ஒட்டிக்குது. நெய் போட்டுட்டு பிசைஞ்சு ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டு இந்த சொரக்காய் சாதத்தை இந்த நெய் போட்டு இப்படி கலந்து சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்படியாப்பட்ட ஒரு பச்சடி தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எந்த குழம்பு இல்லைன்ற ஒரு கவலையே தேவையில்லை. இது பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 4 நாள் ஆனாலும் கெடாதுங்க. நீங்கள் நல்லா வதக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஒரு 4 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இந்த பச்சடியை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கைப்பேஞ்சிக்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும்போதே வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் தனியா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடும் போதே காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இது கலர் சேஞ்சர் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதுமே இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த தனியா வேர்க்கடலை பச்சை மிளகாவை வறுத்தது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு சொரக்காவை சின்ன சொரக்காய் தாங்க, அதை தோல் சீவிட்டு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. இதை வந்து இந்த சூடான எண்ணெயில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடலாம். 2 நிமிஷம் நல்லா கலர் மாறட்டும். இப்போ எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கியிருக்குறாங்க. இது வதங்கும் போதே நம்ம வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி கொஞ்சோண்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இது காய்க்கு இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கழுவி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா போட்டு கலந்து காய் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு வைக்கலாங்க. நடுவில் கலரி விடணும் சிம்மில் வச்சுட்டு. அப்போ தான் பச்சடி கெடாமல் இருக்கும். ரொம்ப நம்ம எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம், ஒரு வாரத்துக்கு கூட ஒன்றும் ஆகாது. அதனால் நான் வந்து நல்லா இதை கலந்து இப்படி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு சிம்மிலே வச்சிடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. நடுவில் ஒரு 2 தடவை கலரி விடலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். வெந்த பிறகு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சொரக்காய் எப்படி வெந்திருக்குதுன்னுட்டு அப்படியே வதங்கி போட்ட தக்காளி சொரக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இது வறுத்து வச்சுருக்கிற இதை வேர்க்கடலையும் தனியாவும் பச்சை மிளகாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடணும். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போடலாம். இப்போ இந்த சொரக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க, சூப்பராக. இப்போ நம்ம வந்து
ஃபஸ்ட்டு இது மிக்சியில் போட்டு ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது அப்படியே போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சுரக்காவை போட்டால் சரியாயிடும். ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம கூடவே இது ஆறி வச்சிருக்க இந்த சுரக்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா சுரக்காவையும் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பச்சை பூண்டுங்க அப்படியே தோலோடு சேர்த்து இதை நல்லா ஒரு 90% அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் ஒரு 90% வரையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு தாளிக்க வேண்டியது தாங்க. சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சிங்க, கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் போட்டுடலாம். கடுகு பொரியுது. அப்போவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சும்மா அவ்வளோதான் போட்டாச்சு. கூட ஒரு 4 கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நல்லா ஒரு கலரிட்டு நம்ம அப்படியே இந்த இதுக்கு மாற்ற வேண்டியது தாங்க. அப்படியே எடுத்து இந்த சட்னி மேலே அவ்வளோதாங்க. அருமையான ஒரு சொரக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும். அதுவும் இல்லாமல் சூடான சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேறு குழம்பே தேவையில்லைங்க, அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு முறை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.